அரணி எங்கும் மலம் தலைக்கட்டும், கலை எங்கும் நெல்மணிகள் நிறையட்டும் என்று சொல்லி இசி டிபார்ட்மெண்ட் கேரியர் பேச்சாளர் மோராஜின் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமத்துவ பொங்கல் விழாவில் வருகை தந்துள்ள அனைவரும் மீண்டும் ஒரு முறையாக வருகை என வரவேற்கிறேன். சாதி மதம் பேதம் மறந்து சமத்துவ பொங்கலின் பண்டிகை கொண்டாடப்படுகின்றோம். காரணம், பிற பண்டிகைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட கடவுளையோ மதத்தையோ அல்லது மத குருவையோ மையமாக கொண்டாடப்படுவார்கள். ஆனால் உலகையும் இயற்கையும் வலிமையாக கொண்டாடப்படும் பண்டிகை நமது பொங்கல் பண்டிகை. தமிழகத்தில் உலகத்தின் திருநாளாகவும் அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகை உலகத்தை போற்றும் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. நமது சமத்துவ பொங்கல் பெரும்பாலான ஊர்களில் இன்றைய தினத்தில் தான் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதாவது இப்பொழுது நம்முடைய கல்லூரியில் நடைபெறுவது போல் மாடிப்பட்டு மைடியர் மிஸ்டர் விவசாயி சேத்துல காத வச்சாதான் நம்ம எல்லோரும் சோத்துல கை வைக்க முடியுது. அடிந்து புரிந்து தெரிந்து உணவை வீணாம சிந்தாம செல்லாம சாப்பிட கற்றுக்கொள்ளணுங்க. இதை ஏன் சொல்றேன்னா, உணவுடைய அருமை பெருமையை பற்றி சொல்லதான் உங்களுக்கு சொல்றேன். உணவை வீணாக்காம இருக்கணுங்க. வெளிநாடுகளில் பொங்கல் பண்டிகை உழைப்பை போற்றும் பண்டிகை என்பதால் வெளிநாடுகளிலும் கொண்டாடப்படுகிறார்கள். இந்த பொங்கல் பண்டிகைகள் கொண்டாடப்படுவதின் நோக்கம் என்ன? சமத்துவம் வளர வேண்டும், இந்தியா பெருக வேண்டும். அமெரிக்கா, கொரியா, ஜப்பான், சீனா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகளில் பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்படும் நாள் இருந்தாலும் பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தனித்துவமிக்கமான ஒரு சிறப்பு உண்டு. உழைப்பின் சிறப்பை உலகத்திற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ள மகிழ்ந்து உறவு நினைந்து உற்சாகமாக சாப்பிடுங்கள். பொங்கலோ பொங்கல். இது மட்டும் இல்லைங்க, என் சொந்த கையில் ஒன்று இருக்குது. அந்த காலத்துல செய்தி கடிப்பாங்க கொட்டு. இப்போ டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜில் எனக்காக ஒரு கை தட்டு என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். டிபார்ட்மெண்ட் கேரியர் மோராஜ். நன்றி, வணக்கம்.